அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். சீமானை குறித்த கேள்விகளுக்கு ஆவேசமாக பதிலளித்த பத்திரிகையாளர் மணி. இது குறித்த அந்த வீடியோல முழுமையாக பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். நீண்ட நாட்களுக்கு பிறகு நேர்காணல் இணைந்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர் மணி பார்த்தீங்கன்னா பல அரசியல் விஷயங்களை குறித்து பேசியிருந்தாலும் சீமான் குறித்து வரும்போது ரொம்பவே விளக்கத்தோடையும் கொஞ்சம் ஆவேசமாகவும் பேசுறது நம்மளால கவனிக்க முடிஞ்சுது. கடந்த காலங்களில் சீமானை கடுமையாக விமர்சித்த நபர்களில் ஒருவராக இருக்கக்கூடியவர் தான் பத்திரிகையாளர் மணி. சீமான்லாம் என்னங்க அரசியல் நடத்துறாரு, நாகரிகம் இல்லாத அரசியல் நடத்துறாரு, எல்லார குறித்தும் ரொம்ப அவதூறாக பேசுறாரு அப்படின்னு சீமானுடைய கோபத்தினாலேயே ரொம்பவே கடுப்பான பத்திரிகையாளர் மணி பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல்வாதியாக இருக்கக்கூடியவர் இவ்வளோ கோபம் அடைந்து பேசக்கூடாது அப்படின்றத சீமானுக்கு பல இடங்கள் அறிவுரையாக கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் விமர்சித்து இருக்காரு. முந்தைய காலங்களில் இவர் வச்ச விமர்சனங்கள்லேயே ரொம்ப கடுமையான விமர்சனம் என்ன அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி நிலைக்காது அப்படின்னும் கொஞ்ச நாள்லயே இவங்களாம் கட்சியை கலைச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்றது. இது வரைக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சிக்குமே இந்த அளவுக்கு மணி கடுமையாக விமர்சனம் பண்ணதில்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இந்த ஒரு விமர்சனம் இருந்துச்சு. இப்படி சீமான் மேலேயும் நாம் தமிழர் கட்சி மேலேயும் ஒரு விருப்பமே இல்லாமல் இருந்த பத்திரிகையாளர் மணி தற்போது எல்லா இடங்கள்லையுமே சீமானை குறித்தும் நாம் தமிழர் கட்சி குறித்தும் ரொம்ப பெருமையாக பேசுறாரு. அப்படின்னா அதற்கு முதல் முக்கிய காரணமே நாம் தமிழர் கட்சியுடைய நிலைப்பாடு தான் அப்படின்றத அவரே ரொம்ப வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. நாம் தமிழர் கட்சி கிட்ட எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மக்களுக்காக அரசியல் பண்றது மட்டும் இல்லாம மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா களத்துல இறங்கி போராடுறதுல இருந்து மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றணும் அப்படின்னு இப்போ வரைக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சியோடையும் கூட்டணி வைக்காம தோத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அரசியல் நிக்கிற ஒரே காரணத்தினாலதான் சீமான் மேல அளவு கடந்த மரியாதையை வச்சிருக்கேன் அப்படின்னு இந்த விஷயம் தான் அவர் மேல மிகப்பெரிய மரியாதையை வர வச்சிருக்கேன் அப்படின்றத பத்திரிகையாளர் மணி பார்த்தீங்கன்னா சீமானை குறித்து பல இடங்களில் தற்போது நல்ல விஷயமாக பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. இப்படி ரொம்ப நாளுக்கு பிறகு நேர்காணல் கொடுத்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர் மணி பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி சீமானை குறித்த கேள்விகளுக்கு என்ன சொல்ல போறாரு அப்படின்னு அனைவருமே காத்துட்டு இருந்த தருணத்துல தான் சீமான் மாதிரிலாம் வரவே முடியாதுங்க அப்படின்னும் அவர் எவ்வளவு தோல்விகளை சந்தித்தும் இப்போ வரைக்கும் களத்துல நின்று அவருடைய கட்சி சின்னமே பறி போனாலும் பரவாயில்ல, நான் தேர்தலில் தனித்து தான் நிற்பேன் அப்படின்னு அவர் நிற்கிறாரு. அப்படின்னா இந்த ஒரு தைரியம் வேற எந்த ஒரு அரசியல் தலைவனுக்குமே வராது அப்படின்னும் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்ச கமல்ஹாசன் கூட தனித்துலாம் நின்னா வேலைக்கு ஆகாது அப்படின்னு திமுக கட்சியோட கூட்டணி வைக்கும் போது கிட்டத்தட்ட 2010 இருந்து இப்போ வரைக்கும் ஒரு தனித்தே நிற்கிறாரு. அப்படின்னா இந்த ஒரு விஷயத்திற்காகவே நம்ம சல்யூட்டே அடிக்கலாம் அப்படின்னு பத்திரிகையாளர் மணி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம வரப்போற 26 தேர்தலில் அவருடைய 35 லட்சம் வாக்குகள் 1 கோடியாக மாறுறதுக்கே கிட்டத்தட்ட 70 மடங்குக்கு மேல வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் இந்த கருத்து கணிப்பு தகவல்களை அடுத்த நேர்காணல நானே வெளியிடுறேன் அப்படின்னு பத்திரிகையாளர் மணி சொல்லியிருக்காரு. மேலும் இந்த ஒரு வீடியோவை நம்மளால இணைக்க முடியாததற்கு சில காப்பிரைட்ஸ் காரணங்கள் தான். மேலும் இந்த வீடியோவை ஒரு சில காப்பிரைட்ஸ் காரணங்களால் எங்களால் நினைக்க முடியல. இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பத்திரிகையாளர் மணி லேட்டஸ்ட் இன்டர்வியூ அப்படின்னு போட்டாலே பார்க்க முடியும். மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும் மணி சொல்லியிருக்க மாதிரி 1 கோடி வாக்கு வாங்குறதுக்கு சீமானால முடியுமா அப்படின்றது உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.